திருத்தணி சப்த கன்னியம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் நிர்வாகத்திற்கு உட்பட்ட அருள்மிகு சப்த கன்னியம்மன் திருக்கோவிலை சுற்றி 7 நீர்ச்சுனைகள் இயற்கையாகவே அமையப்பெற்றுள்ளன. மேலும் இந்த கோவிலில் உள்ள 7 கன்னியர்கள் பலருக்கு குல தெய்வமாகவும் விருப்ப தெய்வமாகவும் அருள் பாலித்து வருகின்றனர். இத்தகைய சிறப்புமிக்க இந்த ஆலயத்தில் நடைபெற்று வந்த திருப்பணிகள் நிறைவு பெற்றதை தொடர்ந்து குடமுழுக்கு விழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது. இதையொட்டி வேள்விச்சாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் கலசங்கள் மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோபுர கலசங்களுக்கு நன்னீராட்டு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 7 கன்னியர்களுக்கும் சிறப்பு நன்னீராட்டு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து வண்ண மலர்களால் அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல் சென்னை வியாசர்பாடியை அடுத்த எருக்கஞ்சேரி அண்ணா சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி அம்மன் திருக்கோவிலில் நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.